ஹலோ கைஸ், அண்ட் என்னதான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. அதில் முக்கியமான ஒன்று தான் ஹாட் சர்ஃபேஸ் மாடலிங். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த கிராஃபிக் டேப்லெட்டை பிளெண்டரில் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். பிகாஸ் இதை விட ஈஸியான ஆப்ஜெக்ட் எதுவும் என் வீட்டில் கிடைக்கல. இது ஃபுல்லாகவே பேசிக் ஷேப்ஸ் தான். இட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி டு ரீக்ரியேட். லைக் இதில் ஒரு டாப் பார்ட் இருக்குது, பாட்டம் இருக்குது, 4 ரப்பர் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ராப். இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஸோ இதை கூட மாடல் பண்ண முடியல அப்படின்னா ஓகே, என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜை நான் இதில் இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இதுக்கப்புறமா நான் பிளேனும் யூஸ் பண்ணலாம், கியூபும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ரெண்டுமே இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு பிளேன் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் தப்பாக வந்துச்சு அப்படின்னா அப்புறம் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு ப்ரோ டிப் சொல்ல போகிறேன் நண்பர்களே. காதை நல்லா திறந்து வச்சு கேட்டுக்கோங்க. அண்ட் அது என்ன அப்படின்னா, இந்த பிளேனோட டைமென்ஷன் இப்போதைக்கு 2 மீட்டர் பை 2 மீட்டர். அதாவது ரொம்ப 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 பெருசான ஒரு ஆப்ஜெக்ட். இது எந்த அளவுக்கு அப்படின்னா, இதோட ஒரிஜினல் டைமென்ஷனே ஹைட் 5.7 இன்ச்சு, வித் பார்த்தீங்கன்னா 8.3 இன்ச். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கணக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஹைட் சென்டிமீட்டரை தூக்கி இதோட ஒய்லையும் சாரி சென்டிமீட்டர் போடணும். சென்டிமீட்டர் அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஸோ இந்த சைஸை நம்ம இப்போ கரெக்டாக சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அண்ட் இதனால் கூட நம்மளோட பிசி ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சான்ஸை தராதிங்க இதுக்கப்புறமா. அண்ட் ஆல்சோ டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கேல் வேல்யூஸும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல்லேயே கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ. அண்ட் அதுக்கப்புறமா அதே சைஸுக்கு என்னோடய ரெஃபரன்ஸையும் நான் குட்டியாக்கிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இன்னொரு ப்ரோ டிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன். ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் HDR மோடுக்கு போயிட்டு வர முடியும். ஓகே, இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எட்ஜை கொஞ்சம் ஸ்மூத் ஆகணும். இதை நம்மளால் 2 விதமாக க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த எல்லா வெர்டிசஸையும் பெவில் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு ஸ்மூத் எட்ஜ் நமக்கு கிடைக்கும். பட் ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெவில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு பெவில் பண்ணுங்கள். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம பெவில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் குவாடாக இருக்காது. அண்ட் குவாடாக இல்லை அப்படின்னா நம்மளால் எட்ஜ் லூப் ஆட் பண்ண முடியாது. லைக் அப்படியே பார்த்தீங்கன்னா பாதிலே நின்றோம். அண்ட் அதனால் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பிகினர் டிப். இது ப்ரோ டிப்லாம் கிடையாது, பிகினர் டிப் தான். அது என்ன அப்படின்னா, பெவில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சப்டிவிஷன் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ இது ஸ்மூத் ஆயிடுச்சா? இப்போ எடிட் மோடுக்கு போயிட்டு நான் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இங்கே ஒரு எட்ஜ் லூப்பு, இங்கே ஒரு எட்ஜ் லூப்பு, இங்கே ஒரு எட்ஜ் லூப். ஓகே, அண்ட் தென் இதை நான் 2க்கு வச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த ஷேப் ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சா? அதே மாதிரி நான் இங்கேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எட்ஜ் லூப் இப்போ ஆட் பண்ணது எல்லாத்தையும் நான் இந்த இன்னர் இதோட நான் மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக் ரெண்டையும் கொஞ்சம் சிமிலர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சே நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் இந்த ஃபேஸ், இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஐ ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இத்தனோண்டு ஒரு இன்ட்ரூஷனாக, அது பேர் என்னன்னு தெரில, இது பேர் என்ன, இன்சர்ட் ஃபேஸஸ். ஓகே, அது நான் கொடுத்துட்றேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா அதை ஒய் டைரக்ஷனில் லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம சப்டிவிஷனில் பார்க்கலாம். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. மேபி ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லூப் ஆட் பண்ணி பார்ப்போமா? மேபி இன்னும் இங்கே ஒரு எட்ஜ் லூப், இங்கே ஒரு எட்ஜ் லூப், மேபி இங்கே இன்னொன்று, இங்கே இன்னொன்று. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்புக்கு வருது. மேபி இன்னும் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போமா? பட் ஸ்டில் அந்த ஒரு கர்வ் இங்கே இருக்குது. எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுது இல்லை, அதனால தான் இது ஒரு மாதிரி பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. மேபி இங்கே ஒரு எட்ஜு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு எட்ஜு க்ளோஸா. ஓகே, ஐ திங்க் அது சால்வ் பண்ணி, எஸ், சக்ஸஸ். இந்த ஃப்ரண்ட் பார்ட் இப்போ ஆல்மோஸ்ட் ஓவர். ஓரளவு டீசெண்டான ஒர்க் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டொப்பாலஜி அந்தளவு பேடாக இல்லை, கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு கொஞ்சம் திக்னஸ் மட்டும் கொடுக்கணும். ஸோ எல்லா ஏஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு வியூக்கு போயிட்டு ஐ திங்க் இதோட திக்னஸ் அரௌண்ட் 0.5 சென்டிமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். அண்ட் தென் இதுலேயுமே இந்த ரெட் கலர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 75-25 ரேஷியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் EY அண்ட் தென் இதில் இந்த இதை நான் 0.5 சென்டிமீட்டர் டிவைடட் பை 3. ஸோ ஐ திங்க் இதான் கரெக்டான இதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஒரிஜினல் டேப்லெட்டில் இது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியுது. உங்களுக்கு நான் பீரோல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு லைக் த ஹோல்
இதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வியூ ஒய்டில் போயிட்டு இப்படி தள்ளுனா என்ன ஆகும்? பட் ஐ திங்க் இந்த இடத்துல எனக்கு ஒரு எட்ஜ் லூப் வேணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து இதில் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? 1 2 டொபாலஜி ஏறிட்டே போகுது. ஆக்சுவலி இப்போ அதே மாதிரி சென்டர்லேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வியூ தென் இப்போ மூவ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐ திங்க் இந்த வாட்டி இந்த இது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக நான் பண்ண போகிறது இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B அண்ட் இப்போ வந்து நான் சப்டிவிஷன் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஐ திங்க் ஐ டிட் அ குட் ஜாப். நம்ம வந்து இப்போ அடுத்து பின்புறத்துக்கு போகலாம். நான் வந்து இதுலேருந்தே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். லைக் இந்த ஹோல் எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு Shift D T செலெக்ஷன் அந்த எடிட் மோட்க்கு போயிட்டு Y டைரக்ஷனில் அண்ட் லாஸ்ட் டைம் வந்து 0.5 டிவைடட் பை 3 சென்டிமீட்டர்னு போட்டிருந்தேன். லைக் 0.35 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பின்புறம். அண்ட் தென் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் நான் வந்து கொஞ்சம் குட்டி கேப் வந்து நான் விட்டுக்கிறேன். ரொம்ப மைன்யூட்டாக ஒரு கேப் விட்டுக்கிறேன். அண்ட் தென் பின்னாடி ஆக்சுவலி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது என்னோட இந்த டேப்லெட்டில். லைக் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக இருக்குது, பட் பின்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது? இந்த ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங்கில் இதான் பிடிக்காது, யோசிக்கணும் கிடந்து. யூஸ்வலி வந்து நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபேஸை போட்டு போயிட்டே இருப்பேன். பட் அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் நம்ம யோசித்து இந்த டொபாலஜி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அட் த சேம் டைம் இந்த எட்ஜை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதான் வந்து ஹார்ட் சர்ஃபேஸில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலி. ஓகே, பட் இதை வந்து ஆக்சுவலி ஈஸி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த வியூ போர்ட் ஓவர்லேஸில் போயிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். 40 எட்ஜ் இருக்குது, விச் இஸ் அன் ஈவன் நம்பர். அண்ட் தென் இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து ஈவன் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, லைக் இது வந்து நம்மளால் குவாட்ஸாக வந்து மாற்ற முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இது F கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து குவாட் கிடையாது, இது வந்து என்னமோ ஒன்று. பிகாஸ் 40 எட்ஜஸ் வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே ஃபேஸாக வந்து பில்ட் ஆகிருக்கு. பட் இந்த எட்ஜஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை ஃபேஸாக மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எட்ஜையும் இதையும் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். அண்ட் தென் அப்படியே வந்து நான் F F F F கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகிட்டே வரும். F F தென் இந்த சைடும் வந்து நான் ஒரு F கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து இந்த இடத்துல எத்தனை வச்சுருக்கு 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ Ctrl R கொடுத்து நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸை வந்து நான் 9 வந்து செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். லைக் உங்களோட எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து அந்த எட்ஜ் லூப்ஸ் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ G ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இதை நான் இதையும் வந்து நான் இப்போதைக்கு டெலீட் பண்ணிக்கிறேன். லைக் அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸ் வந்து டெலீட் பண்ணிங்கன்னா அது வந்து டெலீட் ஆயிரும். பட் ஸ்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ரிசால்வ் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து இருக்கும், பட் ஸ்டில் அந்த எட்ஜஸ் மட்டும் வந்து டெலீட் ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல ஒரு எட்ஜ் லூப், இங்கே ஒரு எட்ஜ் லூப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து F F F F F F. ஸோ இந்த எல்லா ஓட்டையும் வந்து நம்ம இப்போதைக்கு அடைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு வந்து சப்டிவிஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி லுக் மச் பெட்டர். அண்ட் தென் இப்போ நான் இந்த அவுட்டர் எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வியூக்கு போயிட்டு லைட்டாக ஒரு ரவுண்ட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒய் டைரக்ஷன் வந்து புஷ் பண்ணிக்கிறேன். தென் புஷ் பண்ணிவிட்டு Ctrl B அண்ட் அதை வந்து நான் பெவில் பண்ணிக்கிறேன். ஏதோ ஓரளவுக்கு வந்து வந்திருக்கு. அண்ட் டொபாலஜி வைஸும் சோஃபார் கொஞ்சம் வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி இதை விட ஒரு பெட்டர் வே இருக்கலாம், பட் எனக்கு தான் அது என்ன தெரியல. பட் அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து எனக்கு பயமாக இருக்கிற ஒரு ஸ்டெப்பு. அது என்ன அப்படின்னா ஹோல்ஸ். ஸோ இந்த ஹோலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பட் ஸ்டில் அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது. ஸோ என்னோடய ஃப்ரண்ட் வியூவில் ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல இந்த சைடில் வந்து நான் அந்த ஹோலை வந்து நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து நான் எடிட் மோடுக்கு போகிறேன். அண்ட் தென் இந்த சென்டர் எட்ஜ் இருக்குல்ல, இதை வந்து நான் ரெண்டுத்துலேயும் செலக்ட் பண்ணிவிட்டு பெவல் பண்ணுறேன் வித் 0 செக்மெண்ட்ஸ். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். தென் என்ன பண்ணுறது, ஸோ இந்த 3 எட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெவல் பண்ணோம்ல ஃப்ரண்ட்டில் அது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போர்ஷனுக்கு வந்து நம்ம பண்ண பெவல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஃபேஸ் டெலீட். ஓகே, ஸோ இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் சப்டிவிஷன் ஒருத்தன் வருவான் பாருங்க, ஆக்சுவலி நான் நினச்சதை விட கொஞ்சம் மோசமாக இல்லை. எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங்கை குறைக்கிறதுக்காக மேபி இது சென்டரில் ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணுறேன் ரெண்டுத்துக்கும். இல்லை அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த இடத்துல ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் இங்கே
வெர்டிக்கலாக வந்து ஆட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஹோல் வந்து ஓரளவு வந்துடுச்சு. இதை நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி இதையும் வந்து நான் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்குறேன். இந்த இதை இங்கே கொஞ்சம் க்ளோஸாக, இந்த இதையும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக. ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து நான் இன்னொன்று வந்து ஆட் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒன்று நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். தேய்கோ தேட் ஒர்க்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் வழியாக போயிட்டுருக்கு. பட் ஐ திங்க் சைடில் பாருங்கள், ஃப்ரண்ட் டு பேக்லலாம் ஓகே, பட் டாப்பில் தான் வந்து எக்கச்சக்கமாக இஷ்டத்துக்கு வந்து போகுது. ஐ திங்க் ஐ டிட் அ குட் ஜாப், நாட் அ கிரேட் ஜாப், பட் ஸ்டில் கொஞ்சம் வந்து ஒரு குட் ஜாப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னும் வந்து இதில் 2 விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு, ரப்பர் அண்ட் தென் ஸ்ட்ராப். ஐ திங்க் ஃபஸ்ட் வந்து நான் இப்போ ஸ்ட்ராப் முடிச்சிடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம சென்டரில் நிறைய எட்ஜ் லூப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சப்டிவிஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு எட்ஜ் லூப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். அது இப்போ இந்த எட்ஜஸ் 1 2 3 4 இதை வந்து செலக்ட் பண்ணி delete the faces. ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிங் எட்ஜ் லூப் ஆட் பண்ணதுக்கப்புறமா இட் லுக்ஸ் சாலிட். ஆக்சுவல் ஸ்ட்ராப் வந்து நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த delete பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Shift S and cursor to selected. இப்போ வந்து நம்மளோட கர்சர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து Shift A கொடுத்து ஒரு பிளேன் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது அந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ அதை வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் வந்து அந்த ஹோல்குள்ளே போகிற மாதிரி நம்ம பார்க்கணும். இதாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் எடிட் மோட்குள்ளே போயிட்டு இந்த எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது அந்த ஓட்டை, இங்கே இருக்கா, Shift D அண்ட் தென் இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா இதையும் செலக்ட் பண்ணி F. அந்த இப்போ வந்து நான் இங்கே இந்த இடத்துல ஒரு எட்ஜ் லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் வந்து இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஒய் டைரக்ஷனில் ஸ்கேல் பண்ணும்போது இது வந்து அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் மோடில் இதோட ஸ்கேலை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி Ctrl D. அண்ட் தென் இப்போ வந்து இதுக்கு சப்டிவிஷன் கொடுத்தேன் அப்படின்னா தேர் இஸ் அவர் ஸ்ட்ராப். எல்லாரும் டோரா கைத்துட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த ரப்பர் இது மட்டும்தான். அந்த ஆக்சுவலி நான் வந்து இப்போ தான் வந்து நோட் பண்ணுறேன், அந்த ரப்பர் ஸ்டாம்புக்கு சுற்றி அந்த ஒரு ரவுண்டட் எம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதுவும் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் தி பேக் சைடு பார்ட்டு தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Ctrl 1 ஐ கேன் யூஸ் திஸ். இந்த எட்ஜஸ் வந்து நான் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதையும் வந்து நான் கொஞ்சம் சிமிலர் ஆக்கிக்கிறேன், ரெண்டையுமே ஒரே மாதிரி. ஸோ G. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த 4 ஃபேஸஸுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லைக் 1 2 3 1 2 3. தென் என் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே எடிட் அண்ட் தென் அதுக்குள்ளே லூப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆட் ஆன். அண்ட் தென் அதில் இந்த சர்க்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட செலெக்ஷனை இந்த மாதிரி ரவுண்டடாக வந்து மாற்றிடும். அண்ட் தென் இந்த ஆட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் தென் கெட் டெக்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு லூப் டூல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வியூக்கு போயிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து நான் அதை புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தேட் இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு ரவுண்ட்னஸ் ஜஸ்ட் லைக் நம்மளோட ரியல் லைஃப் இதில் இருந்த மாதிரியே வந்து கிடச்சிருச்சு. இதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் அண்ட் இப்போ இந்த எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணி Shift D அண்ட் தென் P டூப்ளிகேட் ஓகே செப்பரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு நான் வந்து ஆக்சுவலி ஒரு solidify modifier ஆட் பண்ணுறேன். மேலே போய் இது 0.01 அண்ட் there you go. ஆக்சுவலி நான் நினச்சதை விட வந்து இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த டொப்பாலஜி நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து என்னால் சரியாக கெஸ் பண்ண முடியல. ஸோ எஸ் வீடியோ பார்க்குற யாராக்காவது இதை விட ஒரு பெட்டர் டொப்பாலஜி பண்ண முடியும், அவர் இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சஜஸ்ட் மீ. எனக்கு வந்து இப்போ என்ன தோணுது அப்படின்னா இங்கே வந்து நான் நிறையா கட் டவுன் பண்ணலாம். டாப்பில் இருக்கிற இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு சில இடத்துல மெர்ஜ் பண்ணி லைக் ட்ரையாங்கிள்ஸாக மாற்றலாம். பட் ஸ்டில் அந்தளவு வந்து எனக்கு இப்போ எனர்ஜி இல்லை. இதை நான் இப்போ ஈவினிங் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன், 8 மணி ஆக போகுது. ஸோ எஸ் இன் மை ஒப்பீனியன் 18 வெர்டிசஸ் வந்து இதுக்கு தேவை கிடையாது. ஒரு 8000 வெர்டிசஸாக இருந்துச்சுன்னா வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் அகைன் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா ப்ராக்டிஸ் வந்து நான் லைவாக பண்ண போகிறேன் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அண்ட் தென் இதை பார்த்து நீங்களும் வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலி இந்த கண்டென்ட் ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் இந்த கேட்டகரியில் சேர்க்குறதுனே தெரில. டுட்டோரியலும் கிடையாது, ரியல் டைமும் கிடையாது, ஏதோ ஒன்று. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாடலுக்கு வந்து நான் டெக்ஸ்சரிங்கும் வந்து பண்ண போகிறேன். பட் அது வந்து செப்பரேட் வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங்கோட எனக்கு டெக்ஸ்சரிங் கொஞ்சம் தெரியும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் டுட்டோரியலாக இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்ல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்